வீடியோல நம்ம முக்கியமான ஒரு டாபிக்ஸை பத்தி பார்க்க போறோம். அதாவது தமிழ்நாடு அரசு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி இத்திட்டத்தின் பயனாளிகளுக்கு ரூபாய் 25 லட்சம் வரை இலவசமாக மருத்துவம் செய்வதற்கான உதவியை வழங்குகிறது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி மக்கள் ஆரோக்கிய திட்டம், அதாவது ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா என்ற திட்டத்துடன் இணைந்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தினை செயல்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தில் பயனாளிகளுக்கு ரூபாய் 25 லட்சம் வரை இலவசமாக மருத்துவ உதவிக்கான வசதி கிடைக்கும். இத்திட்டத்தில் இணைவதற்காகவும் இத்திட்டத்தில் உங்களது பெயர் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.cmchistn.com. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மெனுவிலேயே இந்த திட்டம் பத்திய அனைத்து தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல இந்த மெனுல முகப்பு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இல்ல தகுதி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா CMCHIS திட்டத்திற்கான தகுதி தேவைகள் கொடுத்திருப்பாங்க. இத்திட்டத்தில் பயன்பெற தேவையான தகுதி நிபந்தனைகள், பொது பிரிவு தகுதி நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது, சிறப்பு பிரிவு தகுதி நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்க தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ளலாம். பொது பிரிவு தகுதி நிபந்தனைகள் பாத்தீங்கன்னா இத்திட்டத்தில் சேர குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 1,20,000 குறைவாக இருக்க வேண்டும். கிராம நிர்வாக அலுவலர்களிடமிருந்து வருமான சான்றிதழை பெற்று குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அட்டை வழங்கும் மையத்திற்கு சென்று இந்த அட்டையை பெற்றுக் கொள்ளலாம். குடும்ப உறுப்பினர்களின் தகுதி கொடுத்திருக்காங்க. சட்டபூர்வமான துணைவர் அல்லது துணைவி, குழந்தைகள், சார்ந்த பெற்றோர் ஆகியோர் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். தகுதியுள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றிருக்க வேண்டும். அடுத்ததாக சிறப்பு பிரிவு தகுதி நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட நல வாரியங்கள் மற்றும் சிறப்பு பிரிவுகளை சேர்ந்தவர்கள் தகுதியான அதிகாரிகளால் வழங்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட ஆவணங்களை சமர்ப்பித்து இத்திட்டத்தில் பதிவு செய்யலாம். அதாவது மாற்றுத்திறனாளிகள், அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகை மற்றும் ஊடக பணியாளர்கள், கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டு நெசவு தொழிலாளர் நல வாரியம், இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம், முதியோர் இல்லங்களில் வசிப்பவர்கள், ஆதரவற்ற குழந்தைகள், இவர்கள் சிறப்பு பிரிவின் கீழ் வருவார்கள். இவர்களுக்கான சிறப்பு தகுதி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக முக்கிய அம்சங்கள், இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த மெனுவிலேயே முகப்புல முக்கிய அம்சங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் மற்றும் நன்மைகள். தமிழ்நாடு முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் அனைத்து மக்களுக்கும் உலக தரத்தில் மருத்துவ சேவை வழங்கப்படும். இத்திட்டத்தினால் சுமார் 1.4 கோடி குடும்பங்கள் பயன்பெறும். இத்திட்டத்தில் பச்சிளம் குழந்தைகளுக்கான சிகிச்சை முறை உட்பட 1090 சிகிச்சை முறைகளும் 8 தொடர் சிகிச்சை வழிமுறைகளுக்கும் மற்றும் 52 பரிசோதனை முறைகளுக்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டம் பச்சிளம் குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து வயதினரும் பயன்பெறத்தக்க வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சுமார் 1.37 கோடி குடும்பங்கள் பயன்பெற்று வருகிறார்கள். 800 அரசு மற்றும் 900 தனியார் மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. உயிர்காக்கும் மருத்துவ சிகிச்சைகள் கட்டணம் இல்லாமல் ஏழை மற்றும் குறைந்த வருவாய் பெறும் குழந்தைகள், பொதுமக்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு உயிர்காக்கும் உயர் சிகிச்சைக்கான முதலமைச்சர் கலைஞர் காப்பீட்டு திட்டம் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் பிரதம மந்திரி மக்கள் ஆரோக்கிய திட்டம் மற்றும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் இணைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது இத்திட்டம் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கான பயன்கள் கொடுத்திருக்காங்க. இத்திட்டத்தின் படி ஒரு குடும்பம் ஆண்டிற்கு 25 லட்சம் வரை கட்டணமின்றி அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறலாம். சிகிச்சைக்கான மருத்துவ பட்டியல் இந்த வலைதளத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. உதவி மையங்கள் கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக பயனாளியாக பதிவு செய்தல் அப்படிங்கிற இந்த மெனுவில் கீழே வந்தீங்கன்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்துடன் ஒருங்கிணைந்த பிரதம மந்திரி மக்கள் ஆரோக்கிய திட்டத்தில் விண்ணப்பித்தல். எவ்வாறு பதிவு செய்வது, பயனாளியாவதற்கான விண்ணப்பம், பயனாளியின் முகப்பு பலகை, பயனாளியின் விவரங்களை தேடுதல், அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம உங்களது பெயர் இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கறத பார்க்கலாம். அதற்காக இந்த மெனுலேயே பயனாளி பதிவு செய்தல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல பயனாளி விவரங்களை தேடுதல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பயனாளி தேடுதல் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல பல விதங்கள்ல நீங்க தேடலாம். நீங்க ஆல்ரெடி பதிவு செய்து URN நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை நீங்க என்டர் பண்ணி இங்க தேடலாம். அல்லது ரேஷன் கார்டு நம்பர், உங்களது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நம்பரை இங்க என்டர் பண்ணி நீங்க சர்ச் பண்ணலாம். மாவட்ட வாரியாக
வில்லேஜ் வாரியாக, தாலுக் வாரியாக நீங்க சர்ச் பண்ணலாம். உங்க நேம் வாரியாகவும் நீங்க சர்ச் பண்ணலாம். ஏதாவது ஒரு வழியாக நீங்க என்டர் பண்ணி நீங்க சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண பிறகு ஏற்கனவே முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உங்களது பெயர் இணைக்கப்பட்டிருந்தால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் பாலிசி நம்பர், ரேஷன் கார்டு நம்பர், மெம்பர் நேம் இன் இங்கிலீஷ், மெம்பர் நேம் இன் தமிழ், வயது, ஜெண்டர், டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே இங்க கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல இந்த பாலிசி நம்பர் அல்லது இந்த ரேஷன் கார்டு நம்பர்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்க போட்டோ உட்பட பெனிஃபிஷியரி டீடைல்ஸ் இங்க கொடுத்திருப்பாங்க. இதுல ஜெனரேட் இ கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட இ கார்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவ்வாறு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் நீங்கள் இணைந்திருந்தால் உங்களுக்கான அட்டை விவரங்கள் எல்லாமே திரையில் காண்பிக்கப்படும். அல்லது புது பயனாளியாக இருந்தீங்கன்னா நீங்க புதுசா பதிவு பண்றதுக்காக பயனாளி பதிவு செய்தல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி இதுல முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்துடன் ஒருங்கிணைந்த பிரதம மந்திரி மக்கள் ஆரோக்கிய திட்டத்தில் விண்ணப்பித்தல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். என்ரோல்மெண்ட் கேட்டகரி கேட்டிருப்பாங்க. இந்த என்ரோல்மெண்ட் கேட்டகரியில நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம், சில்ட்ரன் ஃப்ரம் சைல்டு கேர் இன்ஸ்டிடியூஷன், டிசேபிள்ட் வெல்ஃபேர் போர்டு, என்ரோல்மெண்ட் வித் இன்கம் சர்டிபிகேட், அந்த மாதிரி கொஞ்சம் கேட்டகரி கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு எந்த கேட்டகரி பொருத்தமா இருக்கோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு என்ரோல்மெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. கேப்சாவை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா ரேஷன் கார்டு நம்பர் என்டர் பண்றதுக்காக கேட்டிருப்பாங்க. உங்க ரேஷன் கார்டு நம்பரை இங்க என்டர் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. உங்க ரேஷன் கார்டு நம்பரை நீங்க என்டர் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த திட்டத்தில் இணைவதற்கு நீங்கள் தகுதி இருந்தால் உங்களுக்கான குடும்ப அட்டை விவரங்கள் தானாகவே திரையில் காட்டப்படும். அதாவது உங்க ரேஷன் கார்டு அத்தன்டிகேஷன் ஆகி உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க திரையில் வரும். இதுல அதன் பிறகு கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே நீங்க தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். எந்தெந்த காலங்கள் விடுபட்டிருக்கோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க என்டர் பண்ணி சேர்த்துக் கொள்ளலாம். அதன் பிறகு கட்டாய ஆவணங்களை பதிவேற்றம் செய்து சமர்ப்பிக்கவும் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆவணங்களை பதிவேற்றம் செய்வதற்காக என்னென்ன ஆவணங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றால் கிராம நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்ட வருவாய் சான்றிதழ், உங்களது ஆதார் கார்டு, அப்புறமா ரேஷன் கார்டு கொடுத்திருக்கக்கூடிய சைஸ்ல ப்ரௌஸ் பண்ணி இங்க அப்லோட் பண்ண வேண்டும். அதாவது ஜேபிஜி அல்லது பிடிஎஃப் ஃபார்மேட்ல 5 MB சைஸ்ல இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணி உங்க விண்ணப்பத்தை சமர்ப்பித்துக் கொள்ளலாம். அதன் பிறகு உங்கள் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதி இருந்தால் உங்களுக்கான என்ரோல்மெண்ட் நம்பர் ஜெனரேட் ஆகும். அதன் பிறகு நீங்க இந்த இணையதளத்திலிருந்து உங்களுக்கான முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பதிவிறக்கம் செய்வது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அந்த முறைகளை நீங்கள் கடைபிடித்து உங்கள் அட்டையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இணையதளம் வழியாக பதிவு செய்ய இயலாதவர்கள் ஆஃப்லைன்லயும் பதிவு பண்ணிக் கொள்ளலாம். அதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா பயனாளியாக பதிவு செய்தல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி பயனாளி ஆவதற்கான விண்ணப்பம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். பதிவு படிவம், அதிகாரப்பூர்வ CMCHIS பதிவு படிவத்தை பதிவிறக்கம் செய்து பயனாளி மற்றும் தேவையான ஆதார ஆவண விவரங்களுடன் பூர்த்தி செய்யும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல படிவத்தை பதிவிறக்கம் செய்வதற்கான ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஃபைல் ஓபன் ஆகும். இதுதான் அந்த உறுப்பினர் விண்ணப்ப படிவம். அதாவது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட உறுப்பினர் விண்ணப்ப படிவம். இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம். முக்கியமா ஒரு நோட்டு கொடுத்திருக்காங்க. ஆண்டு வருமானம் 1,20,000 குறைவானவர்கள் மட்டுமே இத்திட்டத்தில் இணைய இயலும். விண்ணப்ப படிவத்தில் குடும்ப தலைவர் பெயர், தகப்பனார் அல்லது கணவர் பெயர், ஆண் அல்லது பெண், பிறந்த தேதி மற்றும் வயது, தொழில், வகுப்பு போன்ற விவரங்களை பூர்த்தி செய்து குடும்ப அட்டை எண், ரேஷன் கார்டு நம்பர், ரேஷன் ஷாப் நம்பர், ஆதார் அட்டை எண், நிரந்தர முகவரி போன்ற விவரங்களை குறிப்பிட்டு தபால் குறியீட்டு எண், கைபேசி எண், அதன் பிறகு குடும்ப உறுப்பினர் விவரங்கள், உறுப்பினரின் பெயர், ஆண் அல்லது பெண், வயது, உறவு முறை போன்ற விவரங்களை பூர்த்தி செய்து நான் மற்றும் எனது குடும்ப உறுப்பினர்கள் அரசு ஊழியர் அல்லது அரசு ஊழியர் ஓய்வூதியம் பெறுபவரோ அல்ல, இதுநாள் வரை முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் உறுப்பினராக பதிவு செய்யவில்லை என உறுதியளிக்கிறேன். உறுப்பினர் கையொப்பம் அல்லது இடதுகை பெருவிரல் இங்கே வைக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட அலுவலர் சான்றிதழ், இது அலுவலக உபயோகத்திற்காக மட்டும். இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து இதனுடன் கிராம நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்ட வருமான சான்றிதழ், ஆதார் அட்டை நகல், குடும்ப அட்டை நகல் ஆகிய ஆவணங்களை இணைத்து உங்களது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட அலுவலகத்தில் சமர்ப்பித்தால் உங்களுக்கான முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டை வழங்கப்படும். ஆகவே பொதுமக்கள் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இணைந்து ரூபாய் 25 லட்சம் வரையிலான மருத்துவ செலவினங்களுக்கு பயன்பெறலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.